வணக்கம். நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் பொன் விஸ்வநாத நாடார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி நியூ இந்தியா 24x7 அப்படிங்கிற யூடியூப் சேனல் முக்தர் என்ற முட்டாள் நம்முடைய காமராஜர் மீது புழுதியை வாரி தூத்தியுள்ளான். காமராஜரை பற்றி பேச எவனுக்கும் தகுதியில்லை. ஏனென்று சொன்னால் 9 ஆண்டு கால ஆட்சியில் அவர் செய்த பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் கழித்தும் பேசப்படும் திட்டமாக உள்ளன. விவசாய மக்களை காக்க பல்வேறு அணைகளை கட்டி விவசாய புரட்சி செய்தவர், பசுமை புரட்சி செய்தவர். அதே போல பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க பல தொழிற்சாலைகளை உருவாக்கி ஒரு தொழில் புரட்சியை உருவாக்கியவர். அதே போல அத்தனை மக்களும் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக பாமர மக்கள் அனைவரும் கல்வியில் பெரிய அளவில் வர வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான கல்விக்கூடங்களை திறந்து கல்வி புரட்சியை ஏற்படுத்தியவர் கர்ம வீரர் காமராஜர். அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம். இன்று எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் ஆண்டு கொண்டிருந்தாலும் இனிமேல் புதிதாக கட்சி வந்தாலும் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் என்றுதான் இன்றளவும் சொல்லி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை மிகவும் ஒரு கீழ்த்தரமான புத்தி கொண்டு தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக அரசியல் கட்சியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு வாய்க்கு வந்தபடி உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருகிறார் முக்தர் என்ற அகமது. அவருக்கு நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். காமராஜர் ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அடித்ததாகவும் சிவகாசியில் உள்ள நம்முடைய நாடார் மக்கள் உணவு கலப்படம் செய்துதான் இவ்வளவு தூரம் முன்னேறினார்கள் என்றும் காமராஜர் ஆட்சியில் நாடார்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால்தான் அவர்கள் தொழிலில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளார்கள் என்றும் மிகவும் உண்மைக்கு புறமான தகவலை பேசியுள்ளான். காமராஜர் ஐயா அவர்கள் பிறக்கும் பொழுதே கிட்டத்தட்ட சிறு வயதாக இருக்கும் பொழுதே நம்முடைய மெர்கண்டைல் வங்கி உருவாக்கியவர்கள் நமது நாடார் சமுதாய மக்கள். அதே போல 1921 நாடார் மகாஜன சங்கம் என்ற அமைப்பை சுதந்திரமடையும் முன்னரே ஒரு சங்கத்தை அமைப்பை ஏற்படுத்தி இன்று மாபெரும் அளவில் வளர்ந்து நிற்கின்றது. தொழிலில் கடுமையான உழைப்பை கொடுத்து முன்னேறிய சமுதாயம் நம்முடைய நாடார் சமுதாயம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு சில நேரங்களில் பேட்டி அளிக்கும் பொழுது என்னுடைய சமுதாயம் தராசை பிடித்து கொண்டாவது பிழைத்துக் கொள்வார்கள், நான் தாழ்த்தப்பட்ட மிகவும் வறுமை கோட்டு கீழுள்ள மக்களை மேன்மைக்கு கொண்டு வருவதுதான் எனது முதல் இலக்கு என்று சொல்வார். அப்படி நம்முடைய நாடார் சமுதாயம் எப்பொழுதுமே வீரத்திற்கும் சரி விசுவாசத்திற்கும் சரி உண்மைக்கும் நேர்மைக்கும் பேர் போன ஒரு சமுதாயம். அதை குறை சொல்ல யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை. கர்ம வீரர் காமராஜர் ஐயா போல் இன்னொரு தலைவன் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கப் போவதும் இல்லை, பிறந்ததும் இல்லை. எனவே அவர் மீது இழிவாக பேசி அவனுடைய புகழுக்காகவும் அவருடைய யூடியூப் சேனல் வருமானத்திற்காகவும் அரசியல் கட்சியிடம் காசு வாங்கி கொண்டு கொடுத்த காசுக்கு மேல் கூவுகின்ற முக்தாரே, நீ உன்னை திருத்திக்கொள். 2 நாளில் நீ மன்னிப்பு கேட்காவிட்டால் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த சமுதாயமும் காமராஜருடைய தொண்டர்களும் ஒருங்கிணைந்த அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உன்னை கைது செய்யும் நடவடிக்கைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய நாடார் சமுதாயம் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு கொண்டவர்கள். சௌத்ரி தேவர் என்பவர் அவருடைய யூடியூப் சேனலில் முக்தர் அகமது பேசிய கருத்து உண்மை என்றும் அவருக்கு ஆதரவாக முஸ்லிம்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சிறுபான்மையை தூண்டிவிட்டு ஒரு இனக்கலவரத்தை உண்டு பண்ண பார்க்கின்றார். அதே போல அவர் தனிப்பட்ட கருத்துக்காக ஒட்டுமொத்த தேவர் சமுதாயமும் முக்தர் அகமதுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று பேசியுள்ளார். இவரை போன்று ஜாதியை தூண்டி இனக்கலவரத்தை தூண்டி சந்தோஷப்படுபவர்கள் தயவு செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். காமராஜரை இனிமேல் ஒருத்தன் தொட வேண்டும் என்றால்
அவரை பற்றி பேச வேண்டுமென்றால் இவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் எடுக்கும் முயற்சிக்கு அடுத்து இன்னொருவன் காமராஜரை நினைத்து கூட பார்க்க மாட்டான். நிச்சயமாக சொல்றேன், முட்டாள் முக்தரே, இன்னும் 2 நாளில் நீ நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் உன் மீது சட்டப்படியாக நடவடிக்கையும் எடுப்போம். எங்களுக்கு அனைத்தும் தெரியும். நாடார்கள் எதற்கும் துணிந்தவர்கள். மன்னிப்பு கேள் முட்டாள் முக்தர் அவர்களே.